عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة الله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கேயாகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்குடைய என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது எண்ணமாக, நமது நோக்கமாக இருக்கும். இதே மாதிரியாக நமது வாழ்க்கையின் முடிவு இருக்கின்றதே, அந்த முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அதனை அல்லாஹ் தஆலா சூரத்து முல்க் தபாரக்கல்லதி என்ற சூராவின் 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மரணத்தையும் அதை தொடர்ந்து வருகின்ற வாழ்க்கையையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருப்பதெல்லாம் உங்களிலே நற்செயல் செய்கின்றோர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றான். இங்கு மௌத்து என்பதை முதலாவதாகவும் ஹயாத்து என்பதை 2வதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற நோக்கம் என்னவென்றால், இங்கு சொல்லப்பட்ட ஹயாத் இருக்கின்றதே, நாம் மண்ணறையிலே வாழுகின்ற அந்த வாழ்க்கை நமக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நமது மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை நாம் சரியான வழியிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் உணர்த்துகின்றது. மௌத்துக்கு பின்னால் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. மறுமை நாளில் நாம் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் மண்ணறையிலே நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டுமாயிருந்தால் மௌத்துக்கு முன்னால் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை இருக்கின்றதே, இந்த வாழ்க்கையை நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அங்கீகரித்த வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனம்
நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கான காரணம், இன்று உலகில் வாழுகின்ற முஸ்லிம்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் எல்லோருடைய ஒரே குரல் என்னவென்றால், நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒற்றுமையை பிரகடனப்படுத்தக்கூடிய மக்களாக எல்லா மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒற்றுமை என்ற இந்த வார்த்தையை, ஒற்றுமை என்ற இந்த குரலை யாரெல்லாம் ஒலிக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஷிர்க் செய்வார்கள், பித்அத் செய்வார்கள், தரீகாக்களை அனுஷ்டிப்பார்கள், ஷியாக்களாக இருப்பார்கள். இப்படியான பல கோட்பாடுகளோடு வாழுகின்ற எல்லோருமே சொல்லுவார்கள், முஸ்லிம்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இது சாத்தியப்படாத ஒரு குரலாக, ஒரு ஓசையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா ஒற்றுமையை எதனை அடிப்படையாக கொண்டு நமக்கு நாடுகிறான் என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும். இன்று ஒற்றுமை என்பதை, நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக திருமறை குர்ஆனிலே வருகின்ற 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தை தான் எல்லோருமே எடுத்துக் கொள்கின்றார்கள். தரீகாவாதிகளும் எடுக்கிறார்கள், ஷிர்க் பித்அத் செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள், கத்தபாத்தியா மௌலூத் ஓதுகின்றவர்களும் எடுக்கிறார்கள், ஷியாக்களும் எடுக்கிறார்கள். எல்லோரும் இந்த வசனத்தை தான் எடுக்கிறார்கள். என்னது? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி கொள்ளுங்கள் என்றால், ஒரு கயிற்றை எல்லோரும் சேர்ந்து பற்றி கொள்வது என்று சொன்னால், அந்த கயிற்றை பற்றி கொள்வதிலே எல்லோரும் ஒற்றுமைப்படுகிறார்கள் என்ற இந்த அர்த்தத்தை வைத்து இந்த ஆயத்துக்கு பிழையான ஒரு அர்த்தமும் கொடுக்கிறார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி கொள்ளுங்கள் என்று ஒரு இந்த ஆயத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள். இந்த ஆயத்திலே ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி கொடுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய கயிறு என்று இங்கு சொல்லப்படுவது என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்தின் 256வது வசனத்திலே அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். فَمَن يَكْفُرْ بِالطَّاغُوتِ وَيُؤْمِنْ بِاللَّهِ فَقَدِ اسْتَمْسَكَ بِالْعُرْوَةِ الْوُثْقَى لَا انْفِصَامَ لَهَا. இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் தாகூத்தை நிராகரித்து, ஷைத்தானுடைய வழிகளை நிராகரித்து அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவர்கள் பலமான ஒரு கயிற்றை பற்றுக் கொடுக்கிறார்கள். ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, பலமான ஒரு கயிற்றை அவர்கள் பற்றி கொள்கின்றார்கள். அந்த கயிறு ஒருபோதும் அறுந்து போகாத கயிறு என்று அல்லாஹ் சொல்கின்றான். இங்கு அல்லாஹ் தஆலா பலமான கயிறு என்று எதை சொல்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய சுன்னாவும் இதுதான் பலமான கயிறு. அதாவது நமக்கு மத்தியிலே ஒற்றுமை வர வேண்டுமாயிருந்தால் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவையும் நாம் பற்றி பிடித்து அந்த வழியில் வாழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதனால பிழையான அர்த்தத்தை கொண்டு திருமறை குர்ஆனுக்கு பிழையான அர்த்தத்தை கற்பித்து அதனூடாக தங்களுடைய கொள்கையை நிலைநாட்ட முற்படுகின்றார்கள். அதாவது ஷிர்க் செய்கின்றவர்கள், பித்அத் செய்கின்றவர்கள், தரீகாவாதிகள், ஷியாக்கள், இவர்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உலக முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நாம் இதிலே ஒரு அர்த்தத்தை கொள்ள வேண்டும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? உலக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை என்ற அந்த கோஷம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு வேண்டாம், அடிபுடி வேண்டாம். ஏன்னா தரீகாக்காரர்களுக்கு நமக்கு மத்தியிலே வீணான சண்டை வேண்டாம், ஷிர்க் பித்அத் செய்கின்றவர்களுக்கு நமக்கு மத்தியிலே சண்டை வேண்டாம். ஆனா எது இருக்க வேண்டும்? தாவா இருக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற அந்த அவர்களுடைய கொள்கை பிழை என்பதை
அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய தாவா நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்காக அவர்களோடு சண்டையிட்டுக் கொள்ள வேண்டிய அந்த அவசியம் நமக்கு கிடையாது. இன்று ஷியா சுன்னி என்ற ஒரு பிரச்சனை உலகத்தில் இருக்கின்றது. அந்த பிரச்சனைக்காக ஷியாக்கள் சுன்னிகளை தாக்க வேண்டியதும் இல்லை, சுன்னிகள் ஷியாக்களை தாக்க வேண்டியதும் இல்லை. ஷியாக்களுக்கு இதுவரைக்கும் மார்க்கம் விளங்கவில்லையா? நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது. யா அல்லாஹ், விளக்கமில்லாத தெளிவில்லாத இந்த மக்களுக்கு நீ மார்க்கத்தில் தெளிவை ஏற்படுத்துவாயாக என்ற ஒரு துஆவை மட்டும்தான் நாம் கேட்கலாம். இந்த துஆவை கேட்பதற்கு பதிலாக அவன் ஷியா என்பதற்காக அவனோடு சண்டை போட வேண்டும் என்று அவசியம் நமக்கு கிடையாது. அதனால முழு உலகத்திலே முஸ்லிம்கள் என்று யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களோ, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் என்று யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியிலே சமூக ரீதியான ஒரு ஒற்றுமை இருந்து விட்டு போகட்டும். ஆனால் மார்க்கம் என்ற அடிப்படையிலே ஒற்றுமை அதுவல்ல. மார்க்கம் என்ற அடிப்படையிலே யாரெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் கடைபிடிக்கின்றார்களோ, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வாழுகின்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் தான் ஒற்றுமை நாம் காண வேண்டும். அதற்கு நாம் நல்ல ஒரு உதாரணத்தை காணலாம். இன்று நாம் நமது பள்ளிவாசலிலே ஐங்கால தொழுகையை தொழுகிறோம், ஜும்மா தொழுகின்றோம். இந்த தொழுகையுடைய நடைமுறைகள் எல்லா மஸ்ஜிதுகளிலும் கிடையாது. இந்த தொழுகையுடைய நடைமுறைகள் எந்தெந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் எந்தெந்த மஸ்ஜிதுகளில் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த மஸ்ஜிதுகளில் உள்ளவர்களுக்கும் நமக்கும் இடையிலே கொள்கையிலே ஒருமைப்பாடு இருப்பதை பார்க்கின்றோம். அவர்கள் நமது பள்ளியிலே வந்து தொழுதாலும் நாம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதாலும் தொழுகையுடைய நடைமுறையிலே ஒற்றுமை இருப்பதை பார்க்கலாம். இன்று உலகத்தில் இந்த சுன்னாவுக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய அத்தனை மக்களும் சரியான கொள்கையை நேர்முகமாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இரண்டு ஹரம்களை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லுகின்ற மக்கள் அங்கு சென்றால் அங்கு நடைபெறுகின்ற தொழுகையுடைய நடைமுறைகளை பார்த்தால் தங்களுடைய பள்ளிவாசல்களில் நடைபெறுகின்ற தொழுகையுடைய நடைமுறை இதற்கு மாற்றமானது என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக அந்த இரண்டு இடங்களும், அந்த இரண்டு இடங்களோடு அதை வளைத்திருக்கின்ற அந்த நாட்டு மக்களும், பொதுவாக அரபு நாடுகளிலே பெரும்பான்மையான மக்களும், எல்லா மக்களும் குர்ஆன் சுன்னா அமைப்பில தங்களுடைய இபாதத்துகளை செய்வதை இன்று நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இன்று இந்த இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல அவர்கள் நம் குர்ஆன் சுன்னாவிலே இருக்கின்ற இந்த மக்களுக்கு எதிராக அவர்கள் நமக்கு எதிராக அவர்கள் காட்டிக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னா, ரமலானுடைய காலத்திலே தராவீஹை நீங்கள் 8-3-11 தொழுகின்றீர்கள், ஆனால் மக்காவிலும் மதீனாவிலும் 23 தொழுகிறார்கள் என்று நமக்கு எதிராக அவர்கள் விரல் நீட்டிக் கொண்டிருந்தார்கள். அதையும் கூட அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்து விட்டான். கடந்த கொரோனாவுடைய காலத்துக்கு பின்னால் அந்த ஹரம் இரண்டிலும் தொழப்படக்கூடிய தொழுகை ரமலானிலே 8-3-11 என்ற அந்த நடைமுறை, ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த நடைமுறை இன்று சட்டபூர்வமாக வந்து தொடர்ச்சியாக கடந்த 5 வருட காலமாக அந்த நடைமுறை இப்பொழுது இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதனால நமக்கு எதிராக விரல் நீட்டியவர்களுக்கு இப்பொழுது அதற்கு இடம்பாடில்லாத ஒரு நிலைமையை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் மொத்த உலகத்திலும் எங்கெல்லாம் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே மஸ்ஜிதுகள் இருக்கின்றனவோ அந்த மஸ்ஜிதுகள் அனைத்திலும் இருக்கின்ற நடைமுறை ஒரே அமைப்பில் இருக்கின்றோம். அதை பார்க்கின்றோம். குத்துபாக்களை எடுத்துக்கொண்டாலும், ஏனைய பயானுகளை எடுத்துக்கொண்டாலும், இபாதத்துகளை எடுத்துக்கொண்டாலும், ஜனாசாவுடைய நடைமுறைகளை எடுத்துக்கொண்டாலும், நிக்காஹுடைய நடைமுறைகளை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் ஒரே அமைப்பில் இருப்பதை பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் என்ன? நாம் எல்லாம் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்ற அந்த திருமறை வசனத்தின் அமைப்பில் வாழ்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பெற்றுக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். பிரிந்து விடாதீர்கள் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? இன்று தரீகாவாதிகள் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். செயல்பாட்டிலே, கொள்கையிலே
நம்மை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிலே அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். நாம் என்ன சொல்கின்றோம்? நாம் செய்கின்ற பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நேருக்கு நேராக நம்முடைய தேவைகளை நாம் கேட்கலாம். இடைத்தரகர்கள் யாரும் நமக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையிலே நேரடியான பிரார்த்தனை நாம் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற இலகுவான ஒரு வழிதான் தொழுகையிலே நாம் சோதுகின்ற இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த வசனங்கள் அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையிலே நேரடி பிரார்த்தனை. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்பதற்கின்றதே இது அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில நேரடி பிரார்த்தனை. இரண்டு சுஜூதுக்கு நடுவில ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக, எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக, என்னை பாவங்கள் தீமைகளை விட்டும் தூரப்படுத்துவாயாக, எனக்கு தேவையான ரிசுக்குகளை தருவாயாக என்பது நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பிரார்த்தனை. அத்தஹியாத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் வ அஊது பிக்க மின் அதாபின் நார் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மாத் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அல்லாஹ்வே கப்ர் வேதனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தருகிறேன், நரக வேதனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தருகிறேன், இந்த உலக வாழ்க்கையின் போது ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் மரணத்தின் போது ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தருகின்றேன், தஜ்ஜாலுடைய வருகையின் போது ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தருகிறேன் என்று நேருக்கு நேராக அல்லாஹ்விடத்திலே செய்கின்ற பிரார்த்தனைகளாகத்தான் நாம் தொழுகையை பார்க்கின்றோம். தொழுகையை தொடங்கி அதை முடிக்கின்ற வரைக்கும் உள்ள சகல துஆக்களும் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதாக, அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் விடுப்பதாக இருக்கின்றவைகளாக பார்க்கின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பிரார்த்தனை செய்வதை பார்க்கின்றோம். சலாம் கொடுத்ததற்கு பின்னால் ஓதுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அவையும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பிரார்த்தனை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இருக்கும்போது நமக்கு எதிராக இருக்கின்ற, நமது கொள்கை கோட்பாட்டுகளுக்கு எதிராக இருக்கின்ற இந்த சிறுக்குவாதிகள், பிதுஅத்துவாதிகள், தரீகாவாதிகள் எல்லாம் நபிமார்களுடைய பொருட்டால், சஹாபாக்களுடைய பொருட்டால், பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால், அவுலியாக்களின் பொருட்டால் என்று இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொண்டு பிரார்த்தனை செய்கின்ற நடைமுறைகளை நாம் பார்க்கின்றோம். அதனால் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே அல்லாஹ்விடத்திலே செய்கின்ற பிரார்த்தனைகளிலும் கூட வேறுபாடு இருப்பதை பார்க்கின்றோம். அதிலும் அவர்களில் தீவிரமாக இருக்கின்ற ஒரு சாரார் எப்படி தெரியுமா? அவுலியாக்களிடத்திலே நேரடியாக கேட்டாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படும், அது அங்கீகரிக்கப்படும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். எப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்டால் அது சரியானதோ அதே போல அவுலியாக்களிடத்திலே நேரடியாக கேட்டாலும் கூட அதுவும் அங்கீகரிக்கப்படக்கூடியதான் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் அல்லாஹ் என்ன சொன்னான்? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றிக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பிரிவை இந்த தரீகாவாதிகள் ஏற்படுத்திக் கொண்டார்களா இல்லையா? அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை இருக்கின்றதா இல்லையா? துஆ கேட்பதிலே பிரிவினை இருக்கின்றது, தொழுகையிலே பிரிவினை இருக்கின்றது, ஜும்மா தொழுகையிலே பிரிவினை இருக்கின்றது, குத்பா ஓதுவதிலே பிரிவினை இருக்கின்றது. எல்லாவற்றிலும் அவர்களுக்கு நமக்கும் இடையிலே பிரிவினை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி சொல்லுகின்ற அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா 104வது வசனத்தை இதற்கு மிக நெருக்கமானதாக, தொடர்புடையதாக அல்லாஹ் தஆலா அங்கே காட்டுகின்றான். அது எப்படி தெரியுமா? வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கரி வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த 103வது வசனத்தை தொடர்ந்து வருகின்ற 104வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? உங்களில் ஒரு சாரார் இருந்து கொண்டு மக்களை நன்மை என்பால் அழைக்கின்றவர்களாகவும் தீமையை விட்டு தடுக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்
இத்தகையவர்கள் தான் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படியானால் சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும், நன்மைகளை ஏவுகின்றவர்களாக இருக்க வேண்டும், தீமைகளை தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காட்டுகின்றான். அதனால் ஒற்றுமை என்பதற்கான சரியான விளக்கம் தெரியாத மக்களாக இன்று பெரும்பான்மையான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதெல்லாம் இஸ்லாமிய கொள்கைக்கு அப்பாற்பட்ட கொள்கையோடு இருக்கின்றார்களோ, இஸ்லாமிய வழிமுறைக்கு மாறான கொள்கையோடு இருக்கின்றார்களோ, குர்ஆனும் சுன்னாவும் காட்டுகின்ற வழிமுறைக்கு மாறாக இருக்கின்றார்களோ, அப்படியானவர்களுடைய அந்த நடைமுறைகளை பின்பற்றுகின்ற அந்த மக்கள் இருக்கின்றார்களே, அந்த மக்கள் ஒற்றுமை என்பதை பிழையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் யாரெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய அடிப்படைகளாக அவர்கள் ஏற்று வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் நேரான வழியில் இருக்கின்றவர்கள் என்பதை இங்கு நாம் விளங்க வேண்டும். இதற்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நாம் இங்கு விளங்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இடத்திலே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய மக்களுக்கும் அவர் செய்கின்ற அந்த இறுதி உபதேசம் இருக்கின்றதே, அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்ற உபதேசத்தில் மிக மிக உயர்தரமான உபதேசம் என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது 40வது வயதிலிருந்து அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி இருந்த அவர்கள் 63வது வயதாகிவிட்டது, மரணம் நெருங்கிவிட்டது, தங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால் ஹஜ்ஜின் போது அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அன்னி மனாசிகக்கும் ஃபஇன்னி லா அத்ரி லா ஹஜ் பஅத ஹஜ்ஜதி ஹாதிஹி. நான் செய்கின்ற ஹஜ்ஜுடைய நடைமுறைகளை நீங்கள் நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருடம் உங்களோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய்வதற்கு நான் ஹயாத்தோடு இருப்பேனா இல்லையா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். எதை வைத்து சொல்கிறார்கள்? தங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான சில அடையாளங்களை அவர்கள் தெரிந்து கொண்டதனால் தான் இப்படி சொன்னார்கள். அப்படி சொன்ன நபி அவர்கள் மக்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லம் ததில்லு மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னதி. உங்களுக்கு நான் 2 விட்டு செல்கின்றேன். இந்த 2ஐயும் நீங்கள் உறுதியாக பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், அடுத்தது என்னுடைய வழிமுறை சுன்னா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவிலே நிகழ்த்திய உபதேசத்தின் போது இந்த உருக்கமான செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள். அப்படியானால் நமக்கு நேர் வழி காட்டக்கூடியது இந்த 2ம் தான் என்பதை இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, பிற்காலத்திலே வந்த அறிஞர்கள் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இங்கு இஜ்மா என்றும் கியாஸ் என்றும் சொன்னது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அப்பாற்பட்டு வேறு 2 என்பது அர்த்தம் அல்ல. இங்கு கியாஸ் என்று சொன்னா என்னது? இந்த குர்ஆனிலிருந்தும் இந்த ஹதீஸிலிருந்தும் பிற்காலத்திலே வருகின்ற நவீனமான பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண வேண்டுமாயிருந்தால் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டலை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நடைமுறையுடைய வழிகாட்டலை கொண்டும் ஒப்பீடு செய்து மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்கு பேர் தான் கியாஸ். அதனால குர்ஆன் என்ற ஒரு அடிப்படை மாதிரி, ஹதீஸ் என்ற அடிப்படை மாதிரி ஒன்று அல்ல கியாஸ். அதே மாதிரி இஜ்மா என்று சொன்னாலும் கூட என்ன, அந்த குர்ஆனுடைய அந்த நடைமுறை, குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிகாட்டல்களை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியதுக்கு தான் இஜ்மா என்று சொல்வது. அதாவது இந்த இஜ்மா எங்கே இருந்து தொடங்குகிறது? சஹாபாக்களுடைய காலத்திலே தொடங்குகின்றது. பிரிவினை இல்லாமல் எல்லா மக்களும் ஏகோபித்து நடைமுறைப்படுத்துவதற்கு பேர் தான் இஜ்மா. இதை பிற்காலத்திலே வந்தவர்கள் பிழையாக வழங்கிவிட்டார்கள். ஒற்றுமை என்ற வார்த்தையை எப்படி பிழையாக வழங்கினார்களோ அதே போல இஜ்மா, கியாஸ் என்பதையும் பிழையாக வழங்கிக் கொண்டார்கள். இஜ்மா என்ன?
அல்லாஹ்வுடைய தீர்ப்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களையும் எல்லா மக்களும் சேர்ந்து கடைபிடித்து அனுஷ்டிக்கிறார்களே, அதுக்கு பேர் இஜ்மா. இது மார்க்கத்தில் புதுசு ஒன்றல்ல. அதே போன்றுதான் கியாஸ் என்பதை இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜின் போது அரபாவுடைய மைதானத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு நான் இரண்டை விட்டு செல்கிறேன், இந்த இரண்டையும் நீங்கள் உறுதியாக பற்றிக் கொள்கின்ற வரைக்கும் ஒருபோதும் வழிதவர மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டையும் என்ன சொன்னார்கள்? ஒன்று அல்லாஹ்வுடைய குர்ஆன், இரண்டாவது என்னுடைய வழிமுறை சுன்னா என்று சொன்னார்கள். அதனால இறுதி வரைக்கும் நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒன்றே ஒன்று அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய சுன்னாவும் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இபாதல்லாஹ் ஊஸிக்கும் வனஃஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நான் முதலாவது குத்பாவிலே சொன்ன அவ்வளவு விஷயத்துடைய சாராம்சமான ஒன்றை திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தின் 59வது வசனம் சொல்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் வழிபடுங்கள். அந்த நிர்வாகிகள் எது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டும் நபியுடைய வழிகாட்டலை கொண்டும் உங்களை வழி நடத்துகிறார்களே, அந்த நிர்வாகிகளுக்கு நீங்கள் வழிபடுங்கள். இங்கு அல்லாஹ் 3 செய்திகளை சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு வழிபட சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட சொல்கிறான், நிர்வாகிகளுக்கு வழிபட சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய நிபந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டும் நபியுடைய சுன்னாவை கொண்டும் உங்களை வழிநடத்துகின்ற நிர்வாகிகளுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செய்கிறான். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூலி இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால், உங்களை வழிநடத்துவதிலே, உங்களை மார்க்க ரீதியாக வழிநடத்துவதிலே, குர்ஆனுடைய கட்டளையை கொண்டு வழிநடத்துவதிலே, நபியுடைய சுன்னாவை கொண்டு வழிநடத்துவதிலே உங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால், நீங்கள் அல்லாஹ்வை அவனுடைய மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அதனை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய ரசூலின் பக்கம் கொண்டு வாருங்கள். அதாவது நிர்வாகிகள் தங்களுடைய நிர்வாக அமைப்பை வைத்து உங்களுக்கு கட்டளையிடுவார்கள். அந்த கட்டளையிலே உங்களுக்கு ஏதாவது சர்ச்சை ஏற்பட்டால், கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் அதற்கு ஆதாரமாக குர்ஆனில் ஏதாவது உண்டா, அப்படி இல்லையா நபி வழியில் ஏதாவது உண்டா, ஆய்வு செய்து பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த விஷயத்தில் நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த விஷயத்தில் நிர்வாகிகளும் வழிபடாதீர்கள். அதனால நிர்வாகிகளுக்கு முரண்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிர்வாகிகளுக்கு 100% கட்டுப்படுங்கள். அவர்களுடைய கட்டளைகளில் ஏதாவது ஒன்று குர்ஆனுக்கு முரண்பட்டால், நபி வழிக்கும் முரண்பட்டால் அந்த விஷயத்தில் மட்டும் அவர்களை விட்டு விலகிவிடுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த ஆயத்து நமக்கு மிக தெளிவாக என்ன சொல்கிறது? மிக தெளிவாகவும் சரியாகவும் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபியுடைய சுன்னா, இந்த இரண்டும் தான் இஸ்லாத்துக்கு அடிப்படை. இன்னும் ஒரு தெளிவான வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நம்பரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 47வது அத்தியாயத்தின் 33வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலும் காட்டிய அந்த வழிமுறைக்கு மாற்றமான ஏதாவது ஒன்றை செய்தால் நீங்கள் பாத்திலான வழியில் சென்று விடுவீர்கள். பாத்தில்னா என்னது? பிழையான வழியில் சென்று விடுவீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகின்றது?
இஸ்லாத்தின் அடிப்படை அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய சுன்னாவும் தான் என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அதனால இன்றைக்கு அதாவது மார்க்கத்தை தெளிவாக அறியாத ஒரு சிலர் எப்படி பிழையான வழியிலே செல்கிறார் என்றால், இஜ்மா என்பது 3வது ஒரு சட்டமாகவும் கியாஸ் என்பது 4வது ஒரு சட்டமாகவும் இவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 3வது சட்டமும் கிடையாது, 4வது சட்டமும் கிடையாது. இஜ்மா என்றாலும் கியாஸ் என்றாலும் இந்த இரண்டுக்குள் தான் அடங்கும். குர்ஆன் நபி வழி என்ற இந்த குர்ஆன் சுன்னா இந்த இரண்டுக்கு தான் அந்த இஜ்மாவும் அடங்கும், கியாசும் அடங்கும் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நான் ஏன் இந்த கருத்தை உங்களுக்கு இன்றைய குத்பாவிலே இவ்வளவு தூரம் ஆணித்தரமாக சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நாம் எல்லாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற சகோதரர்கள். நமக்கு மத்தியிலே சில கருத்து முரண்பாடுகள் வரலாம். எதை வைத்து கருத்து முரண்பாடுகள்? நாம் பின்பற்றுகின்ற நபி வழி என்ற இந்த வழிகாட்டின் அடிப்படையில ஒரு ஹதீஸை விளங்குகின்ற விஷயத்திலே நமக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு வரலாம். அந்த கருத்து முரண்பாடு நமக்கு மத்தியிலே பிரிவினை என்ற கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது. நமக்கு மத்தியிலே கோபதாபம் என்ற கட்டத்துக்கு போகக்கூடாது. ஒரு விஷயத்தை விளங்கினோம், அந்த விஷயத்திலே நமக்கு கருத்து முரண்பாடு வந்து விட்டதா, அந்த இடத்திலே நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். இதற்கு நமக்கு முன்மாதிரியார் சஹாபாக்கள் முன்மாதிரி. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் கருத்து முரண்பாடு எதுவுமே கிடையாது. காரணம் என்ன? நபி அவர்கள் ஹயாத்தோடு இருந்தார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டா அந்த பிரச்சனைக்கு நபி அவர்கள் உடனே தீர்ப்பு சொல்லிவிடுவார்கள். நபி அவர்கள் தீர்ப்பு சொன்னால் அதுதான் இறுதி தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு பின்னால் 3வது ஒரு தீர்ப்பு கேட்பதற்கு வேறு எந்த நபரும் அங்கு கிடையாது. அதுதான் இறுதி தீர்ப்பு. அப்படி ஒரு காலம் இருந்தது. நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலத்திலே நபி அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட, நபி அவர்கள் மூலமாக நடைமுறையை கற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே சில கருத்து முரண்பாடுகள் வந்தன. அந்த கருத்து முரண்பாடு வந்த நேரத்திலே எல்லாம் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்போடு நடந்து கொண்டார்கள் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களே அப்படி நடந்தார்கள் என்று சொன்னால், நமக்கு மத்தியிலே நாம் ஏதாவது ஹதீஸ்கள் விஷயத்திலே, ஹதீஸ்களை விளங்குகின்ற விஷயத்திலே, நமது நடைமுறைகள் விஷயத்திலே ஏதாவது கருத்து முரண்பாடுகள் வந்தா அதை நாம் என்ன செய்யலாம்? அதாவது மார்க்கத்தை கற்ற ஒரு அறிஞர் நமக்கு கருத்து சொன்னாரா, அதில் நமக்கு சர்ச்சையாக இருக்கின்றதா, அவரை போன்ற இன்னும் ஒருவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுவும் நமக்கு போதாதா, 3வது ஒரு இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எப்படி கேட்டு தெரிந்து கொண்டாலும் நாம் பின்பற்றுவது குர்ஆனையும் நபி வழியையும் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால மக்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில சில கருத்து முரண்பாடுகள் வரலாம். அந்த கருத்து முரண்பாடுகள் வருவதற்காக நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது. இன்று அறியாமையின் காரணமாக நமது சில சகோதரர்கள் சில கருத்து முரண்பாடுகளால ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள், ஒருவருக்கு ஒருவரோடு அன்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள். இப்படியான சில நடைமுறைகளை பார்க்கின்றோம். இது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றா நமது அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவையும் பின்பற்றுவதுதான் நம்முடைய அடிப்படை. இந்த அடிப்படையிலே அகில இலங்கையிலும் அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்ற மாபெரும் அருள் என்ன தெரியுமா? இன்று குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு கிராமம் கூட இல்லை என்ற அளவுக்கு நாடு பூராக குர்ஆன் சுன்னா நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பழையமே நான் கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டும். காரணம், அல்லாஹ் தஆலாவும் நமக்கு கடந்த கால வரலாறுகளை நமக்கு படிப்பினைக்காக நினைவூட்டி காட்டுகின்றான். நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு படிப்பினைக்காக நினைவூட்டி காட்டுகின்றான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு நினைவூட்டி காட்டினார்கள். அதே போல நாமும் கூட இந்த நாட்டிலே கடந்த கால வரலாற்றை உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்தி காட்ட வேண்டும். 1974 ஆண்டுதான் 1973 ஆண்டிலிருந்து ஜமாத்து தௌஹீத் ஜமாத் இந்த கொழும்பிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி இயங்க ஆரம்பித்த காலம் இருக்கின்றது. அந்த காலத்திலே கொழும்பிலே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுவதற்கென்று நமக்கு ஒரு பள்ளிவாசல் கிடையாது.
அப்படியான காலம் தானே. குர்ஆன் சுன்னா அமைப்பில் தொழுவதற்கு நமக்கு ஒரு பள்ளிவாசல் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று கொழும்பிலே 5-6 பள்ளிவாசல்கள் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழக்கூடிய இடங்களாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இது எதனை காட்டுகின்றது? நமது தாவா, நாம் பட்ட கஷ்டம், நாம் இந்த மார்க்கத்துக்காக செய்த உழைப்பு, அந்த உழைப்புடைய ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹ் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். நாம் தொழுகின்ற இந்த இடம் நமக்கு போதாமல் இருக்கின்றது. அதனால் இதை விஸ்தரிக்க வேண்டும் என்று நாம் முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைமைதான் எங்கு பார்த்தாலும் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகின்ற எந்த மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டாலும் இன்று அந்த அளவுக்கு வளர்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதே மாதிரியாக நாடு ஊராக எங்கு பார்த்தாலும் குர்ஆன் சுன்னாவுடைய வளர்ச்சியை பார்க்கின்றோம். 1975ஆம் ஆண்டுக்கு முன்னதாக இந்த நாட்டிலே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே ஜும்மா தொழுகை தொழக்கூடிய 4 பள்ளிவாசல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆச்சரியப்படுகின்றீர்களா? அகில இலங்கையிலும் 4 பள்ளிவாசல்கள் தான் இருந்தன. ஆனால் இன்று 400க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள். எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 35 வருஷம். இந்த 35 வருடத்துக்கு இடையில 4 பள்ளிவாசல் 400 பள்ளிவாசல்களாக பெருகி இருக்கின்றன. அந்த அளவுக்கு இன்று தாவாவுடைய வளர்ச்சியை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த 400 போதாது, 1000க்கு மேற்பட்டதாக வளர்ச்சி அடைய வேண்டுமா இருந்தால், நமக்கிடையிலே ஒற்றுமை இருந்தால் இதை சாத்தியப்படுத்தலாம். நாம் உலமாக்கள் மட்டும் தௌவா செய்வது அல்ல, சாதாரணமான பொதுவான மக்களும் தங்களுக்கு தெரிந்த அளவுக்கு தங்களுக்கு தொடர்புள்ளவர்களுக்கு இந்த தாவாவை செய்ய வேண்டும். குர்ஆனை பற்றி தெளிவில்லாத, ஹதீஸை பற்றி தெளிவில்லாத, நபி வழியை பற்றி தெளிவில்லாத மக்களுக்கு நமக்கு சக்தி உள்ள அளவுக்கு, நமக்கு தெரிந்த அளவுக்கு பிறருக்கு எடுத்து சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்துகின்ற முயற்சியை நான் செய்ய வேண்டும். அந்த முயற்சியிலே பல சகோதரர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் உலமாக்கள் அல்ல, அவர்கள் சாதாரணமாக குர்ஆனை சுன்னாவை பின்பற்றுகின்ற மக்கள். அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே கருத்து முரண்பாடு இருந்தது என்று சொன்னால், நமக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம். அதற்காக நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது, சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, ஆளுக்கால் பிணங்கிக் கொண்டு மனஸ்தாபப்படக்கூடாது. நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி காட்டுகின்றான். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியா பஅத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கு ஒரு உற்ற நேசர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நமக்கு மத்தியில் உள்ள அன்பு, இரக்கம், நேசம், சகோதரத்துவம் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேசம், இந்த சகோதரத்துவம் எதன் மூலமாக ஏற்பட்டது என்றால், யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி. அவர்கள் நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த தாவாவுடைய பணிதான் அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்தை உருவாக்கி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அதாவது இந்த மூமின்கள் மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியதுக்கு அடிப்படை தாவா. இந்த தாவாவை கொண்டுதான் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வயுகீமூன ஸலாத்த வயுத்தூன ஸகாத்த வயுதீஊன அல்லாஹ் வ ரசூலஹு. அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். என்ன தொழுகை? நபி வழி தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த தொழுகை. அந்த தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அதே போல ஜக்காத்தும் கொடுக்கின்றார்கள். ஜக்காத்து என்பது கடந்த காலத்திலே, அதாவது சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்த அந்த மக்களுடைய காலத்திலே ஜக்காத் என்பது இல்லை. குர்ஆன் சுன்னாவை எப்பொழுது நாம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தோமோ அதற்கு பின்னால் நாம் ஜக்காத்தையும் மக்களுக்கு நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டோம். இந்த அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுத்து
தொழுகையை நிலையாட்டி ஜக்காத்தும் கொடுத்து கொண்டு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுகின்றவர்களாக இருக்கின்றார்களே, இப்படியான இவர்களுக்கு சயர்ஹமுஹுமுல்லாஹ் உலாயிக்க உலாயிக்கல்லதீன சயர்ஹமுஹுமுல்லாஹ், இத்தகையவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறை வசனத்திலே நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அதனால் நமக்கு மத்தியிலே சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து முரண்பாடுகள் எதையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த தாவாவுடைய பணியை ஒன்றுபட்டு செய்ய வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல் விஸ்தரிப்பா, அதற்கான தேவைகளா, நம்முடைய பொருளாதாரத்தை தாராளமாக வழங்க வேண்டும். ஏனென்றா நம்முடைய பொருளாதாரம் இருக்கின்றது. இந்த பொருளாதாரம் இன்று நம்முடைய கையில இருக்கின்றது. இது நமக்கு மறுமையில கிடைக்க வேண்டுமா இருந்தால் பொதுப்பணிகளுக்கு உதவி செய்ய வேண்டும், குறிப்பாக மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால் இன்று நான் பயன்படுத்திய இந்த பணம் மறுமையில் எனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பணிகள் அல்லாதவைகளுக்கு நாம் இந்த பணத்தை பயன்படுத்தினால் இந்த உலகத்தோடு அது அழிந்துவிடும். அதனால் எதிர்காலத்திலே இந்த மஸ்ஜித் விஸ்தரிப்பு என்ற கட்டம் வரும்போது உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்களால் சக்தி உள்ள அளவுக்கு நீங்கள் உதவி செய்து இந்த இடத்தை நீங்கள் விஸ்தரிப்பதற்கு உதவி செய்யுமாறு உங்களுக்கு கூடி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.